அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரவணன். நான் தருமபுரியிலேருந்து FCPக்காக ஊட்டி வந்திருந்தேன். இப்போ முடிஞ்சது இன்றைக்கி. வரக்குள்ளே யோசனை பண்ணிகிட்டே வந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா எப்படி நடத்துவாங்க, என்ன மாதிரி தங்க போகிற இடம் எப்படி இருக்கும், உணவு முறைகள்லாம் என்ன மாதிரி கவனிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு யோசனையிலே வந்தேன். அதுக்கு இடமளிக்காமல் எல்லாமே சிறப்பாக இருக்குன்ற மாதிரி நாளே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நைட் ஸ்டே பண்ணி சாப்பிட்றதுக்கு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து சிஸ்டர் அன்பா இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடுங்க, அது அந்த வெரைட்டி எடுத்துங்க, இதை எடுத்துங்கன்னு சொல்லக்குள்ள ஒரு கேர். அதாவது என்னையும் அவங்களையும் எனக்கும் முன்ன பின்ன தெரியாது. அவங்க பழகின விதத்தை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ 4 நாள் இந்த மாதிரி நல்ல சூழலில் தான் நம்ம இருக்க போகிறோம், ஒரு நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி அன்றைக்கே எனக்கு ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு அறிமுக உரை நடந்தது. அறிமுக உரையிலே ஒருத்தர் பற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். வகுப்பு எப்படி எடுக்க போகிறாங்கன்ற ஒரு யோசனையிலே இருந்தேன். ஏன்னா நான் FCPயில் 0, எனக்கு எதுவும் தெரியாது. சிம்பிளான சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நான் செஞ்சிட்டு இருந்தேன். எப்படி வகுப்பு எடுக்க போகிறாங்க, என்ன மாதிரி நம்ம கற்றுக்கிட்டு போக போகிறோம், அதாவது ஒரு 10% கற்றுக்குமா 20% கற்றுக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் இருந்தேன். நாள் அந்த செஷன் முடியக்குள்ளாரே அந்த வகுப்போட தரத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த 4 நாள் கிளாஸ் முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா, எனக்குள்ளே ஒரு நிறைய கான்ஃபிடென்ட் இருக்குது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30%, அவங்க 100% நடத்துனதில் எனக்கு ஒரு 30%ஆவது என்னால் கேதர் பண்ண முடிஞ்சது. அதை இம்ப்ளிமெண்ட், அதாவது ப்ராக்டிக்கல் அதிகமாக செய்ய செய்ய எனக்கு பார்த்திங்கன்னா அந்த 100% வந்துடுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகிருக்கு. அதே மாதிரி டீச்சிங் ஸ்டைல், அதாவது பார்த்திங்கன்னா சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க, நடத்துகிறவங்க தூரத்துலேருந்து நடத்துவாங்க, நம்ம கேட்போம், சந்தேகம் கேட்டால் கூட சிம்பிளாக சொல்லிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இங்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீச்சிங். அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லி. அவர் பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம் கேட்டோம்னா அவங்களோட சிஸ்டத்துலேருந்து, சாரோட சிஸ்டத்துலேருந்து செய்யாமல் இங்கே டைரெக்டாக நம்ம சிஸ்டத்துக்கு இந்த மாதிரி செய்யுங்க, இதை இப்படி செய்யுங்க, இந்த விதத்தில் மாற்றி யோசிங்க, நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வெவ்வேறு க்ளூஸ் ஐடியாஸ் நமக்கு கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. அதே மாதிரி கிளாஸஸ் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து கேப் இல்லாமல் நைட்டு 1:30 மணி வரைக்கும் கூட ஒரு எல்லோரும் ஒரு ஆக்டிவாக பிரிஸ்காக உட்காந்து கவனித்தாங்க. ஸோ அந்த நைட்டு 1:30 மணி வரைக்கும் உட்காந்து கவனிக்கணுன்றதுக்கு எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அடுத்த நாள் மறுபடியும் காலையில் எந்திரிக்கணும். அதையும் தாண்டி பிரிஸ்காக உட்காந்து கவனிக்கிறாங்கன்னா அவங்களோட ஆர்வத்தை எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள ரொம்ப எனக்கே ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு. அதேமாதிரி நடத்தின ஆசிரியர்களும் நைட்டு 1:30 வரைக்கும் நடத்திட்டு காலையில் மறுபடியும் 6 மணிக்கு எந்திரிச்சு நடத்தணுன்னுக்குள்ள அவங்களும் பிரிஸ்காக நடத்தணும் இல்லையா? ஏன்னா அவங்க தொய்வு அடைஞ்சிட்டா நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் சரியாக வராது. அவங்களும் அவ்வளோ ஸ்டாமினா, அவ்வளோ எனர்ஜிக்காக நடத்தி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அதாவது ஒரு விதை நல்லா இருந்தால் தான் அந்த விதை போட்டு அந்த மரம் நல்ல மரமாக வளரும். அந்த மரத்துலேருந்து வர அடுத்த விதைகளும் அப்போ தான் நல்ல விதையாக உருவாகும். தாஸ் சார் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதையிலேருந்து வந்த ஒரு மரம். அந்த மரத்துலேருந்து வர விதைகள்லாம் என்ன மாதிரி கற்றுக்கிற எல்லாரும் அந்த விதைகள்லாம் தரமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.